நிகழ்ச்சியினுடைய அமைப்பும்படி சிறப்புரையாற்றுவதற்காக பேராசிரியர் பெருமான் எழுத்தாளர் ஆனந்தகுமார் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். சாகித்ய அகாடமியும் நெல்லை பொதிகை சங்கமும் இணைந்து நடத்தக்கூடிய இந்த பேராசான் தீக்காசியினுடைய நூற்றாண்டு விழாவை ஒருங்கிணைத்து நடத்தக்கூடிய பொதிகை தமிழ் சங்கத்தினுடைய பொறுப்பாளர் ராஜேந்திரன் அவர்களே, இந்த நிகழ்வு இங்கே நடப்பதற்கான ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த சாகித்ய அகாடமியினுடைய தமிழ் ஆலோசனை குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளர் சிறந்த தமிழறிஞர் பேராசிரியர் அரவேந்தன் அவர்களே, தீக்காசியினுடைய நினைவுகளை தூண்டிவிடக்கூடிய, தீக்காசியை நாம் அவரில் காணக்கூடிய ஒரு சாத்தியத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அருமை எழுத்தாளர் வண்ணதாசன் அவர்களே, கலைக்க முடியாத ஒப்பனைகள் இன்னும் கலைக்க முடியாத ஒப்பனைகளாகவே இருக்கின்றன. நான் முதுகலை படிக்கின்ற போது வாசித்து என்னை பிரமிப்பில் ஆழ்த்திய கதை அந்த தொகுப்பு. அப்படி ஒரு மாபெரும் கதை தொகுப்பை, கவிதை தொகுப்புகளை உருவாக்கிய தீக்காசியினுடைய தொடர் ஓட்டமாக இருக்கக்கூடிய வண்ணதாசனோடு நான் இந்த நிகழ்வில் பங்கேற்பதில் பெருமை கொள்கிறேன். இந்த அரங்கில் பெரும் அறிஞர்கள், பேராசிரியர்கள், எழுத்தாளர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறீர்கள். தீக்காசி பிறந்த வாழ்ந்த மண், அவர் நடமாடிய சுடலைமாடன் தெருவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு பெரும் பள்ளி இது. இங்கு அவரை பற்றி பேசுவது என்பது கொல்லந்தெருவில் ஊசி விற்பதைப் போல. இருந்தாலும் கூட எனக்கு குறிப்பிட்ட தலைப்பு என்று இல்லாமல் ஒரு மைய உரை என்று அமைந்திருப்பதால் தீக்காசி அவர்களுடைய சாதனை என்ன, ஏன் அவர் கொண்டாடப்பட வேண்டும், அவருடைய எச்சம் என்ன, தக்கார் தகவிலார் என்பார், அவர் எச்சத்தார் காணப்படும் என்று வள்ளுவர் சொல்லுவார். எனவே அதனை பற்றி ஒரு சில விஷயங்களை உங்கள் முன்னால் நான் வைக்கலாம் என்று கருதுகிறேன். தீக்காசி அவர்கள் வாழ்ந்த காலம் அல்லது அவர்கள் ஒரு இலக்கிய உலகில் அவர் செயல்பட்ட காலம் என்பது ஒரு 2ஆம் உலகப் போர், இந்திய விடுதலை போராட்டம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மீதான தடை, இதெல்லாம் இருந்த ஒரு நெருக்கடியான காலம். நாம் இப்போது நெருக்கடிகளில் இல்லை, நமக்கு அஞ்சல் அட்டைகளும் தேவையில்லை, கைபேசியில் நாம் உலகத்தை பார்க்கிறோம். ஆனால் தீக்காசி வாழ்ந்த காலம் ஒரு நெருக்கடியான காலம். அவருக்கு மிகவும் பிடித்தமான மார்க்சிய அணுகுமுறை என்பது ஒரு படைப்பாளியை அவன் காலச்சூழலில் வைத்து பார்க்க சொல்கிறது. லொக்கேட் எ டெக்ஸ்ட் இன் எ கான்டெக்ஸ்ட் என்று சொல்லுவார்கள். ஒரு பிரதியை அதன் வரலாற்று சூழமைவில் வைத்து பார்ப்பது. தீக்காசியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அவருடைய வரலாற்று சூழலை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் நான் சொன்னேன், 2ஆம் உலகப் போர், விடுதலை போராட்டம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்ட காலம். ஆக இந்த பின்புலத்தில் தமிழில் நவீன இலக்கியம் என்ற ஒன்று உருவாகி கொண்டிருக்கிறது. பாரதி தொடங்கி வைத்த பாரதியினுடைய கவிதைகளால் மறுமலர்ச்சி பெற்று ஒரு தமிழ் இலக்கியம் என்பது மறுமலர்ச்சியினுடைய மனிதநேயத்தில் இருந்து ஒரு நவீனத்துவத்தை நோக்கி, மாடர்னிசம் என்று சொல்லக்கூடிய ஒரு நவீனத்துவத்தை நோக்கி, புதிய இலக்கிய வகைகள், புதிய வடிவங்களை நோக்கி ஒரு நகர்ந்து கொண்டிருந்த காலம். தமிழில் ஒரு நவீன இலக்கிய உருவாக்கம் நிகழ்ந்த காலம். அப்படியான ஒரு நவீன இலக்கியம் உருவாகிற போது புதுக்கவிதை வருகிறது. சிறுகதை என்ற வடிவம்
தமிழ் சூழலில் அறிமுகமாகிறது. நாவல் அது எழுந்து தவழ்ந்திலிருந்து எழுந்து நடக்கத் தொடங்கிய காலம். இப்படியான ஒரு காலகட்டத்தில் தமிழில் பத்திரிகைகள் நாளிதழ்கள் என்பதை கடந்து சிறு பத்திரிகைகள், இலக்கியத்திற்கான பத்திரிகைகள் உருவான காலம் அது. நிறைய பத்திரிகைகள் வந்தன. ஹனுமான் வந்தது, பிரசண்ட விகடன் வந்தது, மணிக்கொடி வந்தது. இப்படியான ஒரு காலகட்டத்தில் அந்த இலக்கிய இதழ்களுக்கெல்லாம் ஒரு தேவை இருந்தது, ஒரு நோக்கம் இருந்தது. ஆக அப்படி இந்த தமிழில் நவீன இலக்கிய இதழ்கள் உருவான போது அதில் இருந்தவர்கள் பெரும்பாலும் ஒரு மேற்கத்திய அறிவினை பெற்ற ஒரு ஆங்கில இலக்கியம் அறிமுகமுடைய கானாசு போன்ற வெங்கட்சாமிநாதன் போன்ற குழுவினர் ஒரு தரப்பில் இயங்கி கொண்டிருந்தார்கள். நவீனத்துவம் என்பது ஒரு இலக்கியத்தினுடைய என்று சொல்லுவது நம்முடைய பேராசிரியர் அரவிந்தன் அவர்கள் சொன்னது போல கலைக்காக என்று சொல்லுகின்ற ஒரு நிலைப்பாடு என்பது இருந்தது. இரண்டாவது, கலையினுடைய பரப்புரைத்தன்மையை நிராகரிக்கக்கூடிய போக்கு என்பதும் இருந்தது. இது ஒரு மிக முக்கியமான தன்மை. அடுத்தபடியாக கானாசு போன்றவர்கள் எல்லாம் சில படைப்பாளிகளை மட்டும் பரிந்துரைக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தது. அது பெரும்பாலும் உயர் சாதியினை சார்ந்த படைப்பாளிகளுக்கான ஒரு களம் என்பது இலக்கியம் ஆடுகின்ற களம் என்பது தமிழில் இலக்கியம் நிகழ்த்தக்கூடிய களத்தில் பெரும்பாலும் விளையாடக்கூடியவர்கள் அந்த காலகட்டத்தில் ஒரு உயர் சாதி சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் இருந்தார்கள், ஒரு ஆங்கில அறிவு உடையவர்களாக இருந்தார்கள். அப்படியான சூழலில் தமிழில் ஒரு பொது உடைமை சார்ந்த ஒரு இலக்கிய கருத்துருவாக்கம் ஒன்று நிகழ்ந்தது. இந்த ஒரு கலைக்காக என்று சொல்லி கலையினுடைய அதனுடைய பரப்புரை அம்சத்தை, கலையினுடைய வாழ்வியல் நோக்கத்தை புறக்கணிக்கக்கூடிய ஒரு போக்கு மேலோங்கி கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில், இலக்கியத்திலும் விமர்சனத்திலும் அவ்வகையான போக்கு மேலோங்கி இருந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு பொது உடைமை சிந்தனையை பாரதி சொன்னானே, 30 கோடி ஜனங்களின் சங்கமம் முழுமைக்கும் பொது உடைமை என்று சொன்ன அந்த பொது உடைமை சித்தாந்தத்தை, எல்லோரும் ஓர்குலம், எல்லோரும் ஓர்நிலை, எல்லோரும் இந்நாட்டு மன்னர் என்று சொன்ன அந்த ஜனநாயக அடிப்படையை வளர்க்கக்கூடிய முறையில் அதனுடைய இலக்கிய படைப்பாக்கத்திலும் விமர்சனத்திலும் அவ்வகையான ஒரு மனிதநேயம் கொண்ட ஒரு இடதுசாரி திறனாய்வு முறையை வளர்க்கக்கூடிய ஒரு போக்கும் அப்போது உருவாகிவிட்டது. ஏனென்றால் தீக்காசியை நாம் மதிப்பிடுகின்ற போது இந்திய முற்போக்கு இலக்கியத்தினுடைய ஒரு தொடர்ச்சியில் வைத்து தான் நாம் அவரை மதிப்பிட வேண்டியிருக்கிறது. ஆக உலகிலேயே முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் மாநாடு என்பது பாரிஸில் 1935 நடந்தது. ஆக எழுத்து என்பது கலைக்காக அல்ல, கலை வாழ்க்கைக்காக, இலக்கியம் அல்லது கலை என்பது ஒரு சமூக மாற்றத்தை நோக்கி அமைய வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை முன்னெடுத்து இந்த உலகளாவிய நிலையில் முற்போக்கு எழுத்தாளர் மாநாடுகள் நடைபெற்ற போது 1936 லக்னோவில் பிரேம்சந்த் தலைமையில் ஒரு மாநாடு இந்தியாவில் நடந்தது. K.A. அப்பாஸ், முல்க்ராஜ் ஆனந்த், சஜ்ஜத் ஜாகீர் போன்றவர்களெல்லாம் சேர்ந்து அந்த மாநாட்டை நடத்தினார்கள் 36. அதனுடைய ஒரு தொடர்ச்சி என்பது அங்கு போய் கலந்து கொண்டவர்கள் இங்கு திருவிக்கா நம்முடைய சார்பில் கலந்து கொண்டார். வெவ்வேறு மாநிலங்களிலிருந்து பல எழுத்தாளர்கள் அந்த மாநாட்டில் போய் கலந்து கொண்டார்கள். அப்படியான ஒரு பெரும் மாநாட்டிற்கு பிறகு அந்த மாநாட்டில் பல கொள்கை தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதில் அடிப்படையாக என்ன இலக்கியத்தினுடைய நோக்கம் என்ன என்று சொல்கின்ற போது, இப்போது இருக்கக்கூடிய காலனிய ஆட்சியை, பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை அகற்றுவதற்காக நாம் எழுத வேண்டும். கிராமங்களில் இருக்கக்கூடிய நில உடைமை சுரண்டலை நாம் போக்க வேண்டும். மனித நேயத்தை போற்ற வேண்டும். இது போன்ற ஒரு கொள்கை பிரகடனம் என்பது அங்கு அறிவிக்கப்பட்டது பிரேம்சந்த் தலைமையில் கூடிய அந்த மாநாட்டில். அதற்கு பிறகு இந்திய அளவில் நடைபெற்ற அந்த மாநாட்டிற்கு பிறகு ஆங்காங்கே வட்டார மொழிகளில் இந்த முற்போக்கு இலக்கியத்தை எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு போக்கு என்பது தொடங்கியது. உதாரணமாக 36க்கு பிறகு 37 கேரளாவில் ஜீவன் சாகித்ய பிரஸ்தானம் என்ற ஒன்று தொடங்கியது. ஜீவன் சாகித்யம்னா வாழ்க்கை இலக்கிய போக்கு என்று. அதற்கு பிறகு அங்கு புரோகமன சாகித்ய சங்கம் என்ற ஒன்று உருவானது, முற்போக்கு இலக்கிய முகாம் என்பது. அதுபோல நம்முடைய தமிழ் சூழலில் இந்த ஒரு பொது உடைமை கருத்தை, மனித நேயத்தை முன்னெடுக்கக்கூடிய முறையில் பல அமைப்புகள் உருவாயின.
பல இதழ்கள் தோன்றின. நெல்லையிலே பல அமைப்பு, நெல்லை வாலிபர் சங்கம் இங்கு தொடங்கப்பட்டது. பேராசிரியர் வானமாமலை, சண்முகம் பிள்ளை அண்ணாச்சி போன்றவர்களெல்லாம் இங்கிருந்து டி செல்வராஜ், தோமுசி ரகுநாதன் இவர்களெல்லாம் இருந்தார்கள். எனவே இவ்வாறு அந்த வட்டார அடிப்படையில் பல சங்கங்கள் உருவாக்கப்பட்டன. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் என்ற மாபெரும் ஒரு அமைப்பு பேராசான் பா ஜீவானந்தத்தால் உருவாக்கப்பட்டது. அதற்கு பிறகு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் வந்தது. இவ்வாறு ஒரு இடதுசாரி இலக்கியத்தை, ஒரு மனிதநேயத்தை போற்றக்கூடிய இலக்கியத்தை உருவாக்கக்கூடிய முயற்சி என்பது 40களுக்கு பிறகு இந்தியாவினுடைய பல மொழிகளில் நடந்தது. அது தமிழ் மட்டுமல்ல, மலையாளத்தில் நடந்தது, தெலுங்கில் அவ்வாறான இலக்கிய இயக்கங்கள் உருவாயின. விப்ளவ ரச்சயித்தல சங்கம் என்று சொல்லக்கூடிய புரட்சிகர எழுத்தாளர் சங்கம் என்பதை போன்ற அமைப்புகள் எல்லாம் ஸ்ரீஸ்ரீயினால் உருவாக்கப்பட்டது. அங்கு நடந்த தெலுங்கானா போராட்டம், அதனை ஒட்டி ஏற்பட்ட மிகப்பெரிய கவிஞர்கள் நாராயண ரெட்டி போன்ற ஞானபீட விருது பெற்ற பெருங்கவிஞர்களெல்லாம் அந்த களத்திலே இறங்கி போராடியதை நாம் பார்க்கிறோம். ஆக இப்படி இந்த தீக்காசி அவர்கள் ஒரு இலக்கியவாதியாக, அவர் ஒரு கவிஞராக, ஒரு கதாசிரியராக, ஒரு ஒரு திறனாய்வாளராக அவர் உருவான காலம் என்பது இந்திய சூழலில் ஒரு முற்போக்கு இலக்கியம் சாய்ந்த ஒரு திறனாய்வு முறை என்பது உருவான சூழலில் அவர் உருவாகிறார். இது அவர் உருவாக்கத்தினுடைய ஒரு அடிப்படை. எனவே அவர் எழுதத் தொடங்கிய காலகட்டத்தில் அவருடைய இலக்கிய அறிமுகம் என்று சொல்கின்ற போது அவருக்கு இடதுசாரி இயக்கத்தோடு நேரடியான தொடர்பு இருந்தது. இங்கே இருந்த சிந்து பூந்திரை, நான் சொன்ன சண்முகம் பிள்ளை அண்ணாச்சி போன்றவர்கள், வானமாமலை போன்றவர்கள், ரகுநாதன் போன்றவர்கள். ஆனால் அதே நேரத்தில் அவரிடம் இருந்த இன்னொரு சுமூகமான அம்சம் என்னவென்று சொன்னால், அவர் ரசிகமணியை பார்க்க வேண்டும் என்ற ஒரு தீராத ஆவல் இருந்தது. அதை பற்றி அவர் எழுதுகிறார். எப்படி இந்த ஆற்றை கடந்து அந்த மாளிகைக்கு போய் நானும் இன்னொருத்தர் யாரோ ஒரு பேர் எனக்கு நினைவு, வள்ளிக்கண்ணனோட சேர்ந்து அந்த ஒரு பெரும் இலக்கியவாதியை பார்க்க போனோம். அவர் எங்களெல்லாம் பார்த்து நெகிழ்ந்து அந்த பாடல்கள்லாம் வாசித்து காட்டினார்னு. ஏன் டிகேசியை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ரசிகமணி டிகேசி தெரியும், வட்டத்தொட்டி என்ற ஒரு அமைப்பை வைத்தார். கவிதைக்கு விஷயமல்ல ரசனை தான் முக்கியம் என்று சொன்னவர். இங்கே தான் நம்ம அதை யோசித்து பார்க்கணும். கவிதைக்கு விஷயமல்ல ரசனை முக்கியம் என்று சொல்கின்ற ஒரு எழுத்தாளரை தீக்காசு எப்படி போற்றினார்? ஏன்னா கவிதையினுடைய அடிப்படை அது ஒரு பரப்புரைத்தன்மை, அதுக்கு ஒரு கட்சி சார்பு வேண்டும். லெனின் சொன்னதைப் போல இப்படியான ஒரு கருத்து நிலைகள். இலக்கியம் என்பது ஒரு சோசியலிச சமூகத்தினுடைய ஒரு பற்சக்கரமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு சோசியலிச சமூகம் சார்ந்த, அரசியல் சார்ந்த கருத்துகள் இருந்த நிலையில் கவிதைக்கு விஷயமல்ல ரசனை தான் பிரதானம் சொன்ன அவரை எப்படி நேசித்தார் என்பதில் தான் தீக்காசியினுடைய ஒரு தனித்தன்மை இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். ஆக மற்ற அவர்களோடு இருந்த பிற இடதுசாரி அல்லது பொது உடைமை எண்ணம் கொண்ட படைப்பாளர்கள், திறனாய்வாளர்கள் மத்தியில் தீக்காசிக்கு ஒரு அழகியல் மீது ஒரு கவனம் இருந்தது. இலக்கியம் என்பது வெறும் ஒரு கருத்து நிலை சார்ந்து கருத்து நிலை என்பது இலக்கியத்திற்கு தேவை. அதே நேரத்தில் அழகியல் அனுபவம் என்பதும் முக்கியம் என்பதை அவர் கருதினார் என்று பார்க்கிறோம். அதனால்தான் அவர் கல்கியையும் ஏற்றுக்கொண்டார், தீபம் பார்த்தசாரதியை ஏற்றுக்கொண்டார். ஆக கராரான ஒரு மார்க்சிய அடிப்படைவாதியாக இருந்தார்கள் என்றால் இவர்களை எல்லாம் பூர்சுவா எழுத்தாளர்கள் என்றோ அல்லது வேறு ஏதோ ஒரு அடையாளத்தை குத்தி புறந்தள்ளக்கூடிய சூழலில் தீக்காசி அவர்கள் ஒரு இந்த பாரதிதாசன் சொன்ன மாதிரி விசால பார்வையால் விழுங்கு இந்த உலகத்தை என்று சொன்னது போல அவர் ஒரு விரிந்து பரந்த தளத்தை அவர் அப்போதே உருவாக்கினார். ஒரு 90களில் நம்முடைய KN பணிக்கர் போன்றவர்களாம் பரந்த இடது முன்னணி என்ற ஒரு தத்துவத்தை பேசுகிறதுக்கு முன்னாடி நான் நினைக்கிறேன் ஒரு 60-70களிலே அவர் ஒரு பரந்த இடது முன்னணி பற்றிய ஒரு சிந்தனை இருந்தது என்று நான் நினைக்கிறேன். அதனால தான் அவரே சொன்னார், தீபம், பார்த்தசாரதி, கல்கி, ரகுநாதன், வானமாமலை இவங்கெல்லாம் எப்படி ஒரே வரிசையில் இருக்க முடியுன்றதை நம்ம யோசித்து பார்க்கணும். அப்போ அவர் என்ன நினைத்தார்னா, மிகவும் பிற்போக்கான நசிவு இலக்கியத்தை எழுதாமல் ஓரளவு மானுடத்தை போற்றக்கூடிய ஒரு அழகியல் அனுபவத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இலக்கியத்தை படித்தால் நம்முடைய மனதை புரட்டி போடக்கூடிய எழுத்து எதுவாக இருந்தாலும் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அதை அவர் ஐக்கிய முன்னணின்னு சொல்கிறார்.
பரந்த இடது முன்னணி போல இலக்கியத்தில் ஒரு ஐக்கிய முன்னணியை அவர் உருவாக்க முயற்சி செய்தார். அது வந்து ஒரு மிக முக்கியமான, எல்லோரோடும் அவர் நேசமாக இருந்தார். அதனால் வந்து ரொம்ப கராராக அவரை பார்த்தா நான் திரும்பிட்டு போகிறது அவருக்கும் என்னுடைய கருத்துக்கும் ஒத்து வராது, நீங்கள் வேறு நாங்கள் வேறு அப்படின்னு சொல்லி இப்போ அண்மையில் இறந்து போனார் நம்முடைய அச்சுதானந்தன். அரசியல் சொல்லக்கூடாது, ஆனால் அவர் வந்து ஒரு மேடையில் உட்காந்துருந்த போது, இந்தியாவின் பாரத பிரதமர் உட்கார்ந்த போது ஒரு சேர் தள்ளி போய் அங்கிட்டு போய் உட்காந்துட்டார். அவருக்கு வந்து அது ஒரு அசூயையாக அவருக்கு இருந்தது, போய் உட்காந்தார். அப்படிலாம் இல்லை அவர். நம்ம தீக்காசி வந்து யாராக இருந்தாலும் அவர்களை வந்து அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு போக்கு இருந்தது. எல்லாவற்றிலும் ஒரு நல்லதை காணக்கூடிய ஒரு போக்கு இருந்தது. எப்போவுமே வந்து அவர் ஒரு எதிர்மறையாக இல்லை. அவருடைய எழுத்துக்களை நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா, எதிர்மறையாக இருக்கவனிலும் கூட ஒரு நல்லம்சம் ஏதாவது இருந்தால் அதை எடுத்து பாராட்ட வேண்டும் என்று தான் அவர் ரொம்ப முக்கியமாக கருதி இருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். ஏன்னா அது வந்து ஒரு இலக்கிய வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமானது. அவர் பல இடங்களில் சொல்கிறாரு, எழுத்தாளன் கொண்டாடப்பட வேண்டும். அந்த காலத்தில் நாங்கள் மணிக்குடி எழுத்துலாம் பார்த்தா ஒரு புதிய ஒரு சிறுகதை வந்துட்டால், ஒரு புது ஆள் வந்துட்டால், மணிக்குடி பத்திரிகையில் அத்தனை பேரும் சேர்ந்து யாரா அவன் இப்படி அற்புதமாக எழுதியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி நாங்கள் பேசுவோம். ஆனால் அப்படியான ஒரு கொண்டாட்டங்கள் இப்போ இல்லை. இப்போ பெரும்பாலான இலக்கிய உலகில் கள்ள மௌனங்கள் அதிகமாக இருக்கின்றன. ஒருத்தன் எழுதிட்டான், தன்னை விட நல்லா எழுதிட்டானா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, நம்ம தோள் மேலே இன்னொருத்தன் ஏறி போட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு பெருந்தன்மையான நிலை இன்றைக்கு இல்லை. அதை வந்து ரொம்ப நம்ம கவனத்தில் எடுக்கணும். 60களில் வந்து நீங்கள் மிகப்பெரிய சர்ச்சைகள் இப்போ காணாசூக்கு நடந்திருக்கு, வெங்கட் சாமிநாதனுக்கும் வேக்கிக்கு நடந்திருக்கு, உள்வட்டம் வெளிவட்டம் இதெல்லாம் நடந்தாலும் கூட இப்போ இது சர்ச்சை தொடர்ந்து. ஏன்னா அந்த தீக்காசி இந்த சர்ச்சைக்கு இடையில தான் இருக்கிறார். வேக்கிக்கும் வெங்கட் சாமிநாதனுக்கும் நடந்த உள்வட்டம் வெளிவட்டம் குறித்த ஆராய்ச்சியில் வந்த கட்டுரை, அது சார்ந்த பிரச்சனைகள், பாளையம் வாளையும் வெங்கட் சாமிநாதன் எழுதினது, வானமாமலை போன்றவர்களாம் நீங்கள் போய் பணமேற ஏறதுக்கு தான் லாய்க்கு, இலக்கியம் பேசுகிறதுக்கு உங்களுக்கு யோக்கியதை இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப மோசமான நிலைமை இலக்கிய அரசியலில். ஒருத்தர் சொல்லக்கூடிய பிரச்சனையை எதிர்கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் அவர் சாதியை சொல்லி நீங்களாம் போய் பணமரம் ஏறுங்கன்னு சொல்கிறது உண்மையில் அவர் அந்த ஜாதி கிடையாது. இவர் ஏதோ பாளையங்கோட்டை பக்கம் இருந்தால் அந்த ஜாதியாக இருப்பாங்க, அதனால் நீ அங்கே போய் ஏறுறான்ட்டார். ஆக இப்படியான ஒரு குரோதமான ஒரு வெறுப்பு அரசியல் இலக்கியத்தில் திறனாய்வில் இருந்த காலகட்டத்தில் ஒரு நேச அரசியலை எடுத்தவர் தான் தீக்காசி என்று நாம் அடையாளப்படுத்த வேண்டியிருக்கிறது. எனவே அவர் வந்து இப்போ நம்ம வண்ணதாசன் சொன்னார், ஒரு தோட்டத்துக்காரன் சொன்னார். அவர் வந்து எல்லா செடிகளையும் வந்து வளர்த்து விடணும். அதான் எழுத்தாளர்களை கொண்ட அந்த அஞ்சலட்டையினுடைய நோக்கமே என்னென்னா, பல பேர் வரட்டும், தமிழில் நிறைய பேர் வரட்டும், பாரதிதாசன், புதுமை பித்தன் இவர் தான் அவர்களுடைய முன்னோடிகள். ஆனால் அதற்கு பிறகு இன்னொரு பாரதிதாசன், இன்னொரு பாரதியார், இன்னொரு புதுமை பித்தன், இப்படி புது எழுத்தாளர்களை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் அவருக்கு இருந்தது. நான் தான் பெரிய ஆள். எப்போவுமே வந்து ஆலமரத்துக்கு கீழே எந்த செடியும் வளராது, அரச மரத்துக்கு கீழே. அது மாதிரி அவர் இல்லை. அவர் வந்து நம்ம வண்ணதாசன் சொன்ன மாதிரி செடிகளை வேரின் ஈரம் காய விடாது அவற்றை வளர்த்து பெரும் மரங்களாக வளர்த்து விடக்கூடிய ஒரு தோட்டக்காரராக இருந்தார். அப்போ அவருடைய நிலை என்ன? இப்போ இடதுசாரி ஒரு பொது உடைமை அல்லது ஒரு முற்போக்கு இலக்கியத்தில் ஒரு விமர்சகராக இருந்தார். அவருடைய நிலை என்ன, அவருடைய பங்களிப்பு என்ன அப்படின்னா, நான் என்ன யோசித்து பார்க்குறேன்னா, அவரை பொறுத்த அளவில் அவர் வந்து ஒரு இலக்கிய செயல்பாட்டாளர். அவர் ஒரு திறனாய்வாளராக இருந்தாலும் கூட அவர் ஒரு இலக்கிய செயல்பாட்டாளர், லிட்டரரி ஆக்டிவிஸ்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறோமே. ஏன்னா அந்த இலக்கிய செயல்பாடு என்பது ரொம்ப முக்கியமானது. படைப்பாளிகள் ஒரு சமூகத்தில் இருக்கலாம், ஆனால் படைப்பாளிகளை வளர்த்து விடக்கூடிய, இலக்கியங்களை வளர்ப்பதற்கான ஒரு களத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய, அது ரொம்ப முக்கியமானது. ஒரு கதை கூட வர்றதுக்கு பத்திரிக்கை இல்லாத காலகட்டத்தில் தாமரையில் 100 இதழ்களில் பிரபஞ்சன், CR ரவீந்திரன், புவியரசு, சிற்பி எத்தனை பேரை எழுத வச்சார் அவர். ஆக இப்போ இடையில நான் தாமரையில் பொறுப்பாக இருந்து கொஞ்சம் பேர் பல தரப்பான ஆட்கள்கிட்ட வாங்கி போடும்போது தீக்காசியின் தாமரை போல் இருக்கிறதுன்னு சொன்னாங்க என்கிட்ட. இப்போ தான் நான் என்னடா தீக்காசியின் தாமரை போல் இருக்கிறதுனா, அது வேற ஒன்றும் இல்லை, பரந்த ஐக்கிய முன்னணி, அவ்வளோதான். அப்போ இன்றைக்கி வந்து இந்த புதிய எழுத்தாளர்களை இன்றைக்கி சாகித்ய அகாடமி உருவாக்குது. இப்போ லட்சுமிகரன் ஒருத்தர் யுவ புரஸ்கார் வாங்கியிருக்கிறாரு. அவர் திண்டுக்கல், அவர் கதை இன்னும் தாமரையில் நான் முதல் கதையை போட்டேன், அதனால் நான் நினச்சி பார்க்குறேன். ஆக ஒரு படைப்பாளிக்கான களத்தை
அவர் வந்து உருவாக்கி தந்தார். தாமரை அதற்கான களத்தை உருவாக்கியது. அதுபோல் வந்து அப்போ இலக்கிய செயல்பாட்டார் என்று சொல்லுகின்ற போது அவர் அந்த புதிய இலக்கியவாதிகளை உருவாக்குதல் என்பது ஒன்று, நல்ல இலக்கியங்களை அறிமுகப்படுத்துதல் அது ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்போ அவர் யாரை பற்றி அவர் எழுதின நூல்கள் அந்த பட்டியல்களில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா யாரை பற்றி எழுதியிருக்கிறார் என்னென்ன இதில் பார்த்தீங்கன்னா, முக்கியமாக அவர் பெரும்பாலும் ஒரு முற்போக்கு இலக்கிய எழுத்தாளர்களை தான் அறிமுகப்படுத்தியிருக்கிறார். அவங்கள தான் பரிந்துரை பண்ணுறார். காணாசு ஒரு 10 பேரை பரிந்துரை பண்ணாருன்னா அதுக்கு எதிராக அவர் வேற ஒரு 10 பேரை பரிந்துரை பண்ணுறார். அதான் நடந்திருக்கு. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா, உலகின் சிறந்த 10 நாவல்கள் காணாசு அவர் ஒரு பட்டியல் போட்டார்னா அவருக்கு தெரிந்த பிடித்தமான ஆட்களை சொல்லுவார். ஆனால் நம்ம தீக்காசி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் சிபாரிசு செய்யக்கூடிய, அப்போ ஒரு வாசகன் ஒரு புதிதாக வரக்கூடிய இலக்கிய வாசகனுக்கு எதை படிக்கணும் அது ரொம்ப முக்கியமானது. எதை படித்தால் நீ ஒரு படைப்பாளன் ஆவாய், உன்னுடைய ஆளுமை செழுமைப்படும், உன்னுடைய மனம் பண்படும் அப்படின்றதுக்கு அவர் பெரும்பாலும் அவர் கொடுக்குற பட்டியல்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரேம்சந்த், அப்புறம் வந்து மாக்சிம் கார்கி, ஆந்தன் செக்காவ், அப்புறம் மலையாளத்தில் இருக்கக்கூடிய தகலி, அப்புறம் நந்தனார்னு ஒருத்தர் ஒரு சிறுகதை ஆசிரியர் அவருடைய ஒரு மரக்குதிரையை பற்றி எழுதியிருக்கிறார். ஆக இப்படி அப்புறம் சோவியத் இலக்கியத்தை அப்புறம் இதில் இன்னொன்று முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த கருத்து மோதலில் வந்து அவர் தொடர்ந்து வந்து ஒரு எதிர்வினையாற்றிக்கிட்டே இருக்கிறார். சும்மா வெறும் போஸ்ட் கார்டு போட்டு ஒருத்தனை பாராட்டுறது அப்படின்றது மட்டும் அவருடைய வேலையாக இல்லை. ஏன்னா தொடர்ச்சியாக நான் சொன்ன இந்த ஒரு கலைக்காக என்று சொல்லக்கூடிய அந்த வகையான இலக்கிய போக்கிற்கும் ஒரு பொது உடைமை முற்போக்கு இலக்கியத்திற்குமான கருத்து மோதல் நடக்கிற போது தொடர்ந்து அதனோடு ஒரு இடையீடு செய்து அதனோடு ஒரு பெரும் எதிர்வினையாற்றி இருக்கிறார். அது ரொம்ப முக்கியமானது. அது தொடர்ச்சியாக கடைசி வரைக்கும் அவர் செஞ்சிருக்கிறார். இப்போ யதார்த்தவாதம் செத்து விட்டது அப்படின்னு சொல்லும்போது அதை கடுமையாக எழுதுகிறார். சாரு நிவேதிதா தலித் இலக்கியத்தை பற்றி சொன்னபோது அதை பற்றி எழுதுகிறார். தேவகாந்தன் தலித் இலக்கியத்தை பற்றி கேள்வி கேட்டபோது அந்த 5 கேள்விக்கு பதில் சொல்கிறார். அப்போ வந்து அவர் இப்போ இந்த தலித் இலக்கியத்தை பற்றி பெண்ணியம் இதை போன்றவையெல்லாம் ஒரு பொதுவான ஒரு வகையான மார்க்சிய கண்ணோட்டத்தில் அதெல்லாம் வந்து ஒரு நுண் அரசியல் பேசுது, அது ஒரு மைக்ரோ பாலிட்டிக்ஸ், ஒட்டுமொத்தமாக தொழிலாளர்கள் திரளுகின்ற ஒரு வர்க்க போராட்டத்தை முன்வைக்காமல் உதிரியாக மக்களை பிளவுபடுத்தக்கூடிய தலித்துகள் என்றும் பெண்கள் என்றும் பிளவுபடுத்தக்கூடிய ஒரு போக்கு இருக்கிறது என்று சொல்லப்பட்ட காலகட்டத்தில் தீக்காசி அப்படியான ஒரு நிலைப்பாடு இருந்த காலகட்டத்தில் அப்படி ஒரு கராரான நிலைப்பாட்டை எடுக்காமல் தலித் இலக்கியத்திற்கான நியாயம் என்ன? இப்போ சிவத்தம்பி ஒரு இடத்துல சொல்லுவார், எந்த தத்துவமும் ஒரு வரலாற்று தேவையின்றி தோன்றாது. எந்த தத்துவம் அது பின் நவீனத்துவமாக இருக்கட்டும், அமைப்பியலாக இருக்கட்டும், பின் காலனியமாக இருக்கட்டும், எந்த தத்துவமும் ஒரு வரலாற்று தேவையின்றி தோன்றாது. அதற்கு முகம் கொடுத்து அதனோடு உரையாடி அதனை கடந்து செல்வதில் தான் மார்க்சியத்தின் வெற்றி இருக்கிறது என்று சொன்னார். அதுபோல் இவர் தலித்தியம் சொன்னபோது அது உடனடியாக அவர் வந்து அதை நெகேட் பண்ணாமல் அதை கீழே தள்ளாமல் அதோடு உரையாடி அதில் என்ன அவர் சொல்கிறாரு, ஒரு கோடி பேர் ஒரு 10 கோடி பேர் இருக்கக்கூடிய ஒரு இந்திய அந்த ஒடுக்கப்பட்ட சமூகம் இருக்கக்கூடிய நாட்டில் அந்த இலக்கியத்திற்கான தேவை இருக்கிறதுன்னு சொல்கிறார் அவர். எனவே நம்முடைய வாழ்த்துறையில் அவர் சொன்ன மாதிரி அந்த பஞ்சசீல கொள்கை என்பதே கூட ஒரு பரந்த ஒரு விரிந்த பார்வையில் தான் அவர் சொல்கிறார். எல்லாத்தையும் வெறும் மார்க்சியம் என்பதை வைத்துக்கொண்டு ஒரு முற்போக்கு இலக்கியத்தை நாம் உருவாக்கிவிட முடியாது. எனவே பிற வகையான போக்குகளில் இருந்தும் கூட நாம் ஒரு மார்க்சியத்தினுடைய அடிப்படையான ஒரு மனித நேயத்துக்கான தேவையை நாம் உருவாக்க முடியும் என்று சொல்லி தான் அவர் பெண்ணியத்திற்கான நியாயம் 90களுக்கு பிறகு, தலித்தியத்திற்கான நியாயம், சுற்றுச்சூழலியம் இன்று மிக கவனமாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியிருக்கிறது. அதோடு தமிழியம் இது ரொம்ப முக்கியமானது. இதை வந்து அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அவர் மார்க்சியம் உலக பெரும் தத்துவமாக இருந்தாலும் கூட அது ஒரு இந்திய மயப்பட வேண்டும் என்று சொல்கிறார். இந்திய வகைப்பட்ட மார்க்சியம் அப்படின்றத அவர் வந்து பல இடங்களில் மிக தெளிவாக சொல்கிறார். அவர் மார்க்சியம் என்பது அந்தந்த சூழலுக்கு தக்கவாறான ஒரு மார்க்சிய போராட்டத்தை நாம் முன்னெடுக்க வேண்டும் என்பதை அவர் சொல்கிறார். அப்படி சொல்லும்போது தமிழ்நாட்டில் மார்க்சியம் வளர வேண்டும் என்று சொன்னால் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய இலக்கியம், தமிழ் மொழி, தமிழ் உணர்வு அதை ரொம்ப தெளிவாக அவர் எடுக்கிறார். ஜீவாவினுடைய அவர் இங்கே முற்போக்கு எழுத்தாளர் சங்கம்னு ஆரம்பிக்கலை, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் தான் ஆரம்பித்தார். ஏன்னா இது நம்முடைய அடையாளம், நாம் வாழ்கின்ற மண். இந்தியா என்பது பல தேசிய இனங்களுடைய ஒரு கூட்டமைப்பு.
எனவே இது தமிழ் தேசியம் என்பதை புறக்கணித்து இந்திய முற்போக்கை பேச முடியாது. அப்படியான அந்த நிலைப்பாட்டில், ஏன்னா பல பேர் வந்து ஈழ விடுதலை போராட்டம் இது போன்ற பல விஷயங்களில் கூட தமிழ் தேசியம் சார்ந்த விஷயங்களில் அதனை சரியான விதத்தில் கணக்கில் எடுக்காத போது தீக்காசி அவர்கள் இந்த தமிழ் உணர்வை மிக சரியாக கணக்கில் எடுத்திருக்கிறார் என்று நான் பார்க்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த எழுத்தாளனை கொண்டாடுறது இதெல்லாம் சொல்லிட்டு நிறையா ஒரு சின்ன அந்த சங்கரநாராயணன் ஒரு எழுத்தாளர், அவர் ஒரு நாவல் எழுதியிருக்கிறார், அதை கூட அறிமுகப்படுத்துகிறார். தயான் ஒரு கவிஞரை சொல்கிறார், பழமலையை பற்றி எழுதுகிறார், ராஜம் கிருஷ்ணனை பற்றி சொல்கிறார். அவர் நம்ம ஐயா சொன்னாங்க, அரவிந்தன் ஐயா. அப்போ அவங்களையெல்லாம் அவர் வந்து எல்லா வகையான படைப்பாளர்களையும் வந்து அவர் தொடர்ந்து எழுதுகிறார். அதாவது வந்து அவர்கிட்ட வந்து என்னென்னா ஒரு மார்க்சிய கொள்கையை அதை வந்து அப்படியே அப்ளை பண்ணி ஒரு தியரிட்டிக்கலாக கொள்கை பிரகடனமாக செஞ்சு அப்படி மாபெரும் நூல்களை உருவாக்கினார் என்பதை விட அந்த வேலைக்கு அவர் போகலை. அதை செய்கிறதுக்கு ரகுநாதன் போன்றவர்கள், வனமாமலை, தோத்தாத்திரி சார்லாம் இருந்தாங்க. இப்போ அவரை பொறுத்த அளவில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுத்தளத்தில் ஒரு இடதுசாரி கருத்து உருவாக்கம், முற்போக்கு இலக்கிய கருத்து உருவாக்கம், அதன் மீது வைக்கப்படக்கூடிய விமர்சனங்களுக்கு தொடர்ந்து அவர் உரையாடி கொண்டே இருந்தார். இந்த யதார்த்தவாதம் குறித்த பிரச்சனையை 2-3 இடத்துல அவர் பேசுகிறார். ஏன்னா அந்த பின்னவீனத்துவம் வந்து கேப்ரியா மார்க்சியா போன்றவருடைய இந்த மேஜிக்கல் ரியலிசம்லாம் வரும்போது பல பேர் வந்து யதார்த்தவாதத்தை ரொம்ப புறக்கணிப்பு செஞ்சாங்க. இங்கே மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் இருந்தது. நீங்கள் கேரளத்தில் கூட என்ன ஒரு கிண்டலாக சொன்னாங்க அப்படின்னா, யதார்த்தவாதம் என்பது திருச்சூர் அரசு மருத்துவமனையோடு முடிந்து விட்டதுன்னு சொன்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முண்டசேரி இறந்து போனார். முண்டசேரி மிக பெரும் பேராசிரியர்னு ஒரு நாவல் எழுதினார். அவர் வந்து ஒரு பெரும் திறனாய்வாளர். அப்போ என்னென்ன அப்படிலாம் கிண்டல் பண்ணாங்க. திருச்சூர் அரசு மருத்துவமனையோட ரியலிசம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் முடியலை. உண்மையிலே ரியலிசம்ன்றது, யதார்த்தவாதம்ன்றது வெவ்வேறு வகையில் தலித்தியமாக, பெண்ணியமாக, சுற்றுச்சூழலாக, தமிழிய வெவ்வேறு வடிவில் அது வளர்ந்து கொண்டிருக்கிறது. யதார்த்தவாதத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ளாமல் அதனை ஒரு மூடுண்ட அமைப்பாக எடுத்துக்கொண்டதான் பிரச்சனை. மார்க்சிம் கார்கி என்ன சொல்கிறாருன்னா, அவரே வந்து ஜிப்சி போன்ற கதைகளை எழுதினார். ஒரு தாய் நாவலை எழுதியவர் எப்படி ஜிப்சி கதையை எழுதினார்? அப்போ வந்து என்ன அப்படின்னா, நமக்கு அதை புரிஞ்சுக்கிறதுல உள்ள பிரச்சனை. அப்போ சோசியலிச யதார்த்தவாதம் என்பது ஒரு திறமை அமைப்பு கொண்டது. பல்வேறு வகையான அழகியல் கூறுகளை உள்ளடக்கக்கூடிய ஒரு திறமை அமைப்பு. எல்லாத்தையும் வரவேற்கும். அது நம்ம சொன்ன மாதிரி இப்படி தான் சொல்லி கராராக போட்டு மற்றதெல்லாம் தள்ளக்கூடியது இல்லை. அப்போ யதார்த்தவாதத்தை அந்த அடிப்படையில் புரிந்து கொண்டவராக தீக்காசி இருக்கிறார். அது தன்னை தொடர்ந்து மாற்றங்களுக்கு உட்படுத்தக்கூடிய, யதார்த்தவாதம்ன்றது ஒரு நிரந்தரமானது, ஒரு தட்டையானது அப்படின்ற அந்த புரிதல் இல்லாமல் தொடர்ந்து அது வளரக்கூடியது அப்படின்றதில் இருந்தார். அடுத்து அவர் திறனாய்வை பற்றி அவர் சொல்லும்போது ஒரு இடத்துல பேட்டியில் சொல்கிறாரு, போல்ட், பிரின்சிபிள்ட், பெர்சுவேசிவ். ஆங்கிலத்தில் அவர் சொல்கிறார், நான் வந்து துணிச்சலாக சொல்லுவேன். இப்போ இந்த புதுமை பித்தனை பற்றி சொல்லும்போது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், வீர வணக்கம் செய்ய வேண்டான்றார் அவர். இது வந்து சொல்ல முடியுமா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். புதுமை பித்தன் அவருடைய குரு. ஆனால் அவரே வந்து அவர் என்ன சொன்னார், அப்படிலாம் நீங்கள் ரொம்ப கொண்டாடாதீங்க, வீர வணக்கம்லாம் பண்ண வேணான்றார் அவர். ஒன்று. ரெண்டாவது வந்து அவர் எதையும் வந்து ஒரு காரண காரியம் இல்லாமல் பல பேர் வந்து இந்த இடது கையில் தள்ளி விட்டு போவாங்க, இதெல்லாம் என்ன விடியா அப்படின்ட்டு. அப்படி வந்து அவர் இல்லை. எதையும் ஒரு காரண காரியத்துக்கு உட்படுத்தி இது நல்ல படைப்பு, இது சரியில்லை, இது நசிவு இலக்கியம். அப்போ அவருக்கு வந்து முக்கியமாக எது நசிவு இலக்கியம். அதே மாதிரி இன்னொன்று அவர் வந்து எதிர்கொண்ட இன்னொரு மிக முக்கியமான விஷயம் வந்து இந்த வெகுஜன ரசனை, பாப்புலர் கல்ச்சர். இந்த வெகுஜன பண்பாட்டில் வணிக ரீதியாக மாதத்துக்கு 5 நாவல் 10 நாவல் எழுதி போடுறது. அப்போ இதுக்கு எதிராக அவர் வந்து எழுதுகிறார். அப்புறம் வந்து அவர் அந்த கொள்கை உறுதிப்பாடுக்காக யதார்த்தவாதத்தை பற்றி பல நேரங்களில் சொல்கிறாரு. ஒரு சில நேரங்களில் இந்த பின்னவீனத்துவம், மேஜிக்கல் ரியலிசத்தெல்லாம் கடுமையாக சாடுறார். இழிச்சதாம் பித்தாளைன்றார், தங்கத்தை பார்த்து இழிச்சதாம் பித்தாளைன்றார். ஆக இப்படி ஒரு துணிச்சலோடு சொல்லக்கூடிய ஒரு தன்மை என்பது இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து இலக்கியத்தை பற்றி அவருடைய கண்ணோட்டம் என்ன, அது முற்போக்காக இருக்க வேண்டும், மனித நேயத்தை சொல்ல வேண்டும், அதெல்லாம் இல்லாமல் ஒரு படைப்பாளன் உண்மை, நீதி, இந்த 2 முக்கியம்ன்றார். உண்மையை எழுத வேண்டும், நீதிக்காக இருக்க வேண்டும். அடுத்தது மார்க்சியம், மனிதநேயம் இதெல்லாம் நம்ம பேசினாலும் கூட சமுதாய நீதி, சமுதாய பொறுப்புணர்வு, இதை வந்து அவர் முற்போக்கில் ரொம்ப
வலியுறுத்துகிறார். முற்போக்கு என்பது நம்ம பெரும்பாலும் மனிதநேயம் ஒரு பொது உடைமை கண்ணோட்டம் சொல்லும்போது அவர் இன்னும் இந்த 2 விஷயத்தை ரொம்ப முக்கியமாக சொல்கிறார். இந்திய சூழலில் அது சரின்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே ஜாதி போன்ற பல பிரச்சனைகள் இருக்கனால சோசியல் ஜஸ்டிஸ்ன்றது ரொம்ப முக்கியமானது, சமுதாய நீதி. அதுபோல் படைப்பாளன் என்பவன் ஒரு சமூக அக்கறை உள்ளவனாக இருக்க வேண்டும் என்பதை அவர் தொடர்ந்து அவர் சொல்லி வர்றதை நான் பார்க்குறேன். எனவே இது ஒரு முக்கியமானதாக இருக்கிறார். அப்போ பொதுவான முற்போக்கு எழுத்தாளர்கள் முன்வைக்கக்கூடிய மனிதநேயம், பொது உடைமை, இதனை தாண்டி அவர் சமுதாய நீதி என்பதையும் சமுதாய பொறுப்புணர்வையும் அவர் ரொம்ப வலியுறுத்துகிறார். வர்க்க போராட்டம், வர்க்க உணர்வு இதெல்லாம் அவர் சொல்கிறார். டி. செல்வராஜுக்கு எழுதின நோன்பு கதைக்கு எழுதின முன்னுரையிலாம் அதை ரொம்ப தெளிவாக சொல்கிறார். இன்னொன்று ஒன்றை மட்டும் நான் சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன், நேரம் ஆயிடுச்சு. அவர் இந்த படைப்புகளை மதிப்பீடு செய்கிற போது நான் சொன்னேன் அவருக்கு ஒரு ரசனை இருந்ததுன்னு சொல்லி. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டி. செல்வராஜுடைய நோன்பு கதையாக மலர்னு சொல்லுவான்னு தெரியல, அதில் அந்த வெயில் ஜன்னல் வழியாக அப்படியே வராண்டாக்குள்ளே நாற்காலியில் விழுகிறத பற்றி அவர் வர்ணிச்சிருப்பார். அதை பிரமாதமாக எழுதுகிறார். எப்படி ஒரு வெயில் அறைக்குள்ளே வர்றதை இவர் பதிவு பண்ணுறாரு. அதேமாதிரி ராஜம் கிருஷ்ணன் நீங்கள் அந்த அலைவாய்க்கரையில் கூட கடைசி பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ரசனைக்குரிய பகுதிகளை துலக்கமிட்டு காட்டுவது என்பதும் அவருடைய மிக முக்கியமான நோக்கமாக இருந்தது. எனவே தீக்காசி அவர்களை பொறுத்த அளவில் அவர் ஒரு இடதுசாரி இலக்கியத்திற்காக அல்லது முற்போக்கு இலக்கியத்திற்கான ஒரு பொது கருத்துருவாக்கத்தை, இலக்கிய கருத்துருவாக்கத்திற்கான ஒரு கருத்துருவாக்கத்தை உருவாக்குவதிலும் அந்த படைப்பாளிகளுக்கான ஒரு களத்தை சமைப்பதிலும், படைப்பாளிகளுக்கான ஒரு களத்தை சமைப்பதிலும், ஒரு மானுடம் நேயம் சார்ந்த ஒரு அரசியலை முன்னெடுப்பதிலும், ஒரு இலக்கியம் என்பது மனித நேயத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு பரந்த ஒன்றுபட்ட தன்மையாக இருக்க வேண்டும், குறுகிய எல்லைகளை கடந்ததாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருந்தது. எனவே அந்த நோக்கத்தை நாம் தொடர்ந்து கடைப்பிடிப்பது தான் நாம் அவருடைய நினைவை கொண்டாடுவதாக அமையும் என்று சொல்லி இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பான ஒரு உரையை வழங்கி சென்றிருக்கின்ற எழுத்தாளர் பேராசிரியர் ஆனந்தகுமார் அவர்களுக்கு நன்றி. நான் பார்த்து கொண்டிருக்கிற போது ஒருத்தர் இந்த ஃபைலில் உள்ளே இருந்து அந்த ஒரு போஸ்ட் கார்டை வெளியே எடுக்கிறாரு. எடுத்து ஒரு மாணவி எடுத்து அடுத்த மாணவியிடம் இது எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அந்த ஃபைலுக்குள்ளே ஒவ்வொருவருக்கும் ஒரு போஸ்ட் கார்டு இருக்கும், அஞ்சல் அட்டை இருக்கும். அஞ்சல் அட்டைன்னா தீக்காசி ஐயாவை அது குறிக்கும். அந்த அஞ்சல் அட்டையில் இன்றைக்கு மாலை 5 மணி வரை இந்த நிகழ்வு ஒரு நேர்த்தியான ஒரு நிகழ்வாக நடக்கும். நீங்கள் முழுமையாக இதை நீங்கள் உள்வாங்கணும். உள்வாங்கி அந்த அஞ்சல் அட்டையில் நீங்கள் வருகின்ற புதன்கிழமைக்குள்ளாக இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்களது எண்ணங்கள், கருத்துக்கள் அல்லது விமர்சனங்கள், நிறை குறை எதுவாக இருந்தாலும் நீங்கள் எழுதி உங்களுடைய பெயர், அலைபேசி எண்ணோடு நீங்கள் உங்கள் ஊருக்கு அருகே இருக்கின்ற அஞ்சல் அட்டை பெட்டி உள்ள போட்டுருங்க. அஞ்சல் அட்டையில் ஏற்கனவே நாங்கள் முகவரியெல்லாம் அந்த முகவரி பகுதி நிரப்பப்பட்டு இருக்குது. அதான் நீங்கள் முகவரி பகுதியை எழுத வேண்டாம், உங்கள் கருத்துக்களை மட்டும் எழுதி அனுப்புங்க. அதற்காகத்தான் அந்த உங்கள் ஃபைலுக்குள்ளே ஒவ்வொரு அஞ்சல் அட்டை வைக்கப்பட்டு இருக்கிறது. நன்றி.